வாழ்க தேவர் நாமம், வளர்க தேவர் இன ஒற்றுமை. முக்குலத்து உறவுகளே, ஒரு மனிதன் வாழும்போது இழக்கக்கூடாதது மானம். அதே மனிதன் சாகும்போது வரக்கூடாதது பயம். அதே மனிதன் செத்த பின்பும் அழியக்கூடாதது அவனின் புகழ் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே. இந்திய திருநாடு சுதந்திர காற்றையை சுவாசிக்காத அந்த நாளில் ஆங்கிலேயோர்களின் அடிமை விலங்குகளை உடைத்தெறியவும் ஆதிக்க விலங்குகளை தகர்த்தெறியவும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை எனும் புண்ணிய பூமியில் வந்து உதித்தது அந்த தங்க நிலா. வீரத்தின் திருவுருவாய், தியாகத்தின் மறுவடிவாய், அனைத்து கட்சி தலைவர்களாலும் அன்போடு ஆதரிக்கப்பட்ட அன்பு தெய்வமாம் தென்னாட்டு போஸ், பசும்பொன் தந்த சிங்கம், பொன் முத்துராமலிங்க தேவர் எனும் தங்க திருமகனின் புகழ் மலர்களில் ஒரு சில மலர்களை உங்கள் முன் உதிர்க்கிறேன். முக்குலத்தோர்களின் இதய துடிப்பு, முக்குலத்தோர்களின் குலதெய்வம், மா மனிதர், பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை இம்மூன்றையும் அறவே ஒழித்து வாழ்ந்து காட்டிய மா மனிதர், மனித கடவுள் பசும்பொன் தேவரையா அவர்களின் ஜெயந்தி விழாவிற்கு வருகை தரும் தொப்புள் கொடி உறவுகளே, அனைவருக்கும் எனது அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், நீங்கள் ஜெயந்தி விழாவுக்கு வருகை தரும்போது பொதுமக்களுக்கோ மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கோ எந்த ஒரு இடைஞ்சல்கள் இல்லாமல் ஒழுக்கமாக வந்து ஒழுக்கமுடன் தெய்வத்தை வணங்கிவிட்டு ஒழுக்கமாக செல்ல வேண்டும் என்பதே என்னுடைய அன்பான வேண்டுகோள். இதை நான் எதற்காக பதிவிடுகிறேன் என்றால், இந்த வருடம் வரும் ஜெயந்தி விழாவிற்கு நமது ஜெயந்தி விழாவை நாசமாக்க வேண்டும் என்பதற்காகவே நமது இனத்தில் உள்ள இன துரோகிகளே செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதை மனதில் வைத்துக்கொள். ஏனென்றால் அரசியல்வாதிகள் அனைவருக்கும் நமது இனம் அழிய வேண்டும் என்பதே அவர்களது குறிக்கோள் என்பதை நீ மறந்துவிடாதே. அரசியல்வாதிகள் தரும் பணமும் அரசியல்வாதிகள் தரும் பதவியும் எனது கால் செருப்புக்கு சமம் என்பதை மறந்துவிடாதே. எனது மானம், எனது இன உணர்வு, இது இவ்விரண்டுமே எனது உயிர் என்பதை கூறிக்கொள்ள கடமைப்படுகிறேன். அதன்படிதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதையும் தெளிவாக புரிந்துகொள். முக்குலத்து உறவுகளே, போதைக்காகவும் அடிமையாகி விடாதே. அரசியல்வாதிகள் தரும் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் நமது இனத்தை அடமானம் வைத்து விடாதே என்பதை நான் அன்புடன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். முக்குலத்து உறவுகளே, நமது இனத்தை அழிப்பதற்காக போராடி கொண்டிருக்கும் சில அரசியல்வாதிகளின் செயல்பாடுகள் அனைவருக்கும் தெரிந்த உண்மை, மறந்துவிடாதே. எந்த ஒரு காரணத்திற்கொண்டும் நமது இனத்தையும் இன உணர்வையும் அழித்து விடாதே, அழிவதற்கு துணை போகாதே என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தேவர் நாமம், வளர்க முக்குலத்தோர்களின் இன ஒற்றுமை. வீரத்தின் அடையாளம் தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் பெயரை கேட்டாலே பிரிட்டிஷ்காரனின் பீரங்கி படைகளும் பின்வாங்குமாம். 1000 பீரங்கிகளுக்கு நிகரான இரும்பு மனிதர் தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் வழியில் விவேகத்தின் அடையாளம் மண்ணாசை, பெண்ணாசை, பெண்ணாசை இம்மூன்றையும் அறவே வெறுத்த, தனது வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்து காட்டிய மாமனிதர், மனித கடவுள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் எனும் மனித கடவுளின் நல்லாசையுடன் உசிலம்பட்டி அருகே பாப்பாப்பட்டி என்னும் கிராமத்தில் பிறந்த மாவீரர் குற்றப்பரம்பரை எனும் சட்டத்தின் கீழாக
கைரேகை பதித்த அதே இடத்தில் கல்லூரி கட்டித்தந்த கல்வி தந்தை மூக்கையா தேவர் அவர்களின் நல்லாசையுடன் கோவில்பட்டி அருகே ஐயனரி எனும் கிராமத்தில் பிறந்த மாவீரர் எங்களது அருமை மாமா மதிப்பிற்குரிய ராவண்ணா சின்னச்சேது பாண்டியன் அவர்களின் நல்லாசையுடன் வருகின்ற மனித கடவுள் முக்குலத்தோர்களின் இதய துடிப்பு, முக்குலத்தோர்களின் குல தெய்வம் பசும்பொன் தெய்வத்தின் ஜெயந்தி விழாவிற்கு வருகை தரும் தோப்புள் கொடி உறவுகளே, முக்குலத்தோர்களின் இரத்த உறவுகளே, அனைவரும் வருக வருக என உங்களை அன்புடன் வரவேற்கும் வீரத்தின் அடையாளம் முக்குலத்தோர்களின் தோரண அமைப்பு நிறுவன தலைவர் MP மாயத்தேவன். உங்களது அன்பு தம்பியின் பதிவுகள் என்னவென்றால், பசும்பொன் கோவிலுக்கு வரும் முக்குலத்து உறவுகளே, ஆரவாரமுடன் சந்தோஷமுடன் வருவது பெரிதல்ல. பொதுமக்களுக்கும் மதிப்பிற்குரிய காவல்துறை அனைவருக்கும் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் நல்ல முறையில் கோவிலுக்கு வந்து தெய்வத்தை வணங்கிவிட்டு செல்லுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நம்மளது இனத்தை அழிப்பதற்காகவே நம் இனத்தில் உள்ள சில நய வஞ்சகர்கள் இப்போது என்னென்னமோ தேவையில்லாத செயல்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடாதே. ஏனென்றால் இன துரோகிகள், ஈன பிறவிகள் நம் இனத்திலே இருப்பதால் தான் நம்மை ஒரு ஈன பயல் எல்லாமே நம்மளை கீழ்த்தனமாக பேசக்கூடிய அளவிற்கு நாம் வந்திருக்கிறோம் என்பதை மனதில் பதிவு கொண்டு கோவிலுக்கு செல்லும்போது எந்த ஒரு பக்தியுடன் செல்கிறோமோ, திருச்செந்தூர், பழனி, திருவண்ணாமலை போன்ற கோயில்களுக்கு நாம் எவ்வாறு பயபக்தியுடன் சென்று வருகிறோமோ, அதேபோல் நமது மனித கடவுள் பசும்பொன் தேவரையா அவர்களின் ஜெயந்தி விழாவிற்கும் அதே உணர்வுடன், பக்தி உணர்வுடன் வந்திருந்து தெய்வத்தை வணங்கி எந்த ஒரு எக்காரணத்திற்கு கொண்டும் மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கு இடைஞ்சல் செய்யாமல், பொதுமக்களுக்கும் இடைஞ்சல் செய்யாமல் நம் தெய்வத்தை வணங்கிவிட்டு வீடு வந்து சேர்ந்ததற்கு அப்புறம் காவல்துறையினரிடம் இருந்து இந்த வருடம் முக்குலத்து இளைஞர்கள் ஒழுக்கமாக வந்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் தெரியப்படுத்தும்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதே எனது அன்பான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.